தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் 3 நாள்ல அறிவிப்பு. இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டா பாத்தீங்கன்னா 2 நாள் 1 நாள் சொல்லிட்டு கம்மியாயிட்டே வரும். அது என்ன அறிவிப்பு அப்படின்னா 2026க்கான குரூப் 2 மற்றும் 2A எக்ஸாம்கான நோட்டிபிகேஷன் இன்னும் 3 நாள்ல வெளியிட போறாங்க டிஎன்பிஎஸ்சி. ரைட்டா? அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாம் இன்னும் 4 மாசத்துல எக்ஸாம் நடக்க போகுது. சோ நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். ரைட்டா? குரூப் 2 மற்றும் குரூப் 4 படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், குறிப்பா குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் தயார் நிலையில இருங்க. தயார் நிலையில ஆஸ்பிரன்ஸ். ரைட்டா? தயார் நிலையில இருங்க. அதுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டீங்க அப்படின்னா, இந்த வரக்கூடிய இன்னும் 2-3 நாள்ல வரக்கூடிய இந்த குரூப் 2 மற்றும் 2A வேகன்சிஸ் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் நடக்க போகுது. ஏன்னா நீங்க அப்ளை பண்ண போறீங்க. ஏன்னா இன்னும் ஒரு 2-3 மாசத்துல எக்ஸாம் எழுதி முடிக்க போறீங்க. அது 2A மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி முடிக்க போறீங்க. குரூப் 4 வரப்போகுது. சோ இந்த தருணத்துல இந்த 3 நாள்ல இன்னும் 2-3 நாள்ல வரக்கூடிய இந்த குரூப் 2 மற்றும் 2A வேகன்சிஸ் அதிகமா வருமா கம்மியா வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு குழப்பத்திலே கேட்டிருந்தீங்க. ரைட்டா? என்ன கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமா தான் விட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி குரூப் 1 வேகன்சி 26 வேகன்சி சொல்லிட்டு நிறைய அதிருப்தியில ஆஸ்பிரன்ஸ் இருக்கிறனால கண்டிப்பா அந்த கவர்மெண்ட் அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கிறத நம்ம நம்புறோம். அதே மாதிரி வேகன்சிஸ் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். 3 நாள் அறிவிப்பு வரப்போகுது, நோட்டிபிகேஷன் வரப்போகுது. தயார் நிலையில எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ரைட்டா? வேகன்சிஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் அன்னைக்கு நோட்டிபிகேஷன் நாள் அன்னைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கோம். ரைட்டா? அதனால நான் இப்ப என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் 4-5 மாசத்துல குரூப் 4 எக்ஸாம், இன்னும் 2-3 மாசத்துல குரூப் 2 எக்ஸாம் வரப்போகுது. 3 நாள்ல நோட்டிபிகேஷன் வரப்போகுது. ரைட்டா? இந்த தருணத்துல நீங்க என்ன செய்யணும்? ஹவுஸ் ஒய்ஃப், ஜாப் கோயர்ஸ், ஃப்ரெஷர்ஸ், நீங்க எல்லாம் என்ன செய்யணும்னா நான் சொல்றது மட்டும் செய்யுங்க. ரைட்டா? நீங்க இப்பவே என்ன செய்யுங்க அப்படின்னா, இப்பவே இன்னைக்கு இப்ப நீங்க பேசி இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, நீங்க புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருப்பீங்க. மேத்ஸா போட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. தமிழ படிச்சு ரிவைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ரைட்டா? ஃபுல்லா நோட்ஸ் எடுப்பீங்க, இல்ல புக் வச்சு படிப்பீங்க. நீங்க எப்படி வேணா படிச்சுட்டு இருப்பீங்க. ரைட்டா? இல்ல வீடியோ பார்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், யாரா வேணா இருங்க. இப்ப இந்த நொடியில நீங்க ஒரு விஷயம் செய்யணும். நீங்க படிச்சு ஒரு 3 மாசமா இருக்கலாம், படிச்சு ஒரு 4 மாசமா இருக்கலாம், 5 மாசம் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம், 1 மாசம் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம். நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, இப்பவே ஒரு சார்ட் ரெடி பண்ணுங்க. சார்ட் இப்பவே ஒரு சார்ட் ரெடி பண்ணுங்க. அது என்ன சார்ட் அப்படின்னா, சக்சஸ் சார்ட். ரைட்டா? எப்படி நீங்க சக்சஸ் ஆக போறீங்க, எப்படி நீங்க வேலையை வாங்க போறீங்க, 2027 நீங்க போஸ்டிங் வாங்க போறீங்க, அது உறுதி. ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா உறுதி. ரைட்டா? நீங்க இப்பவே ஒரு பேப்பர் எடுத்து சக்சஸ் சார்ட் ரெடி பண்ணுங்க. அது என்ன சக்சஸ் சார்ட் அப்படின்னா, நான் எவ்வளவு முடிச்சிருக்கேன், எவ்வளவு அப்கமிங் இருக்கு, இந்த மைண்ட் செட் கண்டிப்பா இருக்கணும். நான் எவ்வளவு பினிஷ் பண்ணிருக்கேன், எவ்வளவு அப்கமிங் இருக்கு. நான் இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் பாருங்களேன். ஏன்னா இது நம்ம போட்ட ஷெட்யூல் படி நான் சொல்றேன். இல்ல ஜென்ரலாவே எல்லா அகாடமியும் இல்ல நீங்க ஜென்ரலா வீட்ல படிக்கிறனால இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டா? இப்ப பினிஷ்னா பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் யூனிட் 6 நான் முடிச்சிட்டேன். பாலிட்டி அதாவது சிலபஸ் ஃபுல்லா முடிச்சிட்டேன், எக்கனாமிக்ஸ் சிலபஸ் ஃபுல்லா முடிச்சிட்டேன், யூனிட் 6 சிலபஸ் ஃபுல்லா முடிச்சிட்டேன், தரவா பிரெயின்ல ஏத்திட்டேன், ஃபுல் கம்ப்ளீட் ஃபினிஷ். அது மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1, யூனிட் 7, யூனிட் 3 இது 3மே முடிச்சிட்டேன். இலக்கியம் நான் முடிச்சிட்டேன். அது மாதிரி ஆப்டிடியூட் ஃபுல்லா முடிச்சிட்டேன். அப்ப ஃபினிஷ்ட நீங்க ஒரு இதெல்லாம் எழுதணும். ரைட்டா? ஒரு சார்ட் ரெடி பண்ணுங்க. ஃபினிஷ்ட் என்னெல்லாம் முடிச்சிருக்கேன், அப்கமிங் இனிமே நான் என்ன படிக்க போறேன். இப்ப குரூப் 2 வந்து அடுத்த 2 மாசத்துல என்ன படிச்சு முடிச்சு ரிவைஸ் பண்ண போறேன். குரூப் 4 வந்து அடுத்த 3 மாசத்துல என்ன படிச்சு முடிச்சு ரிவைஸ் பண்ண போறேன். ரைட்டா? சோ அப்ப இந்த அப்கமிங் என்னங்கிறதும் தெரியணும். அப்ப அப்கமிங் ஜியோகிராஃபி இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு, ஐஎன்எம் இருக்கு, சயின்ஸ் இருக்கு, தமிழ்ல யூனிட் 2, 4, 5, 6 இது எல்லாமே அப்கமிங்ல இருக்கு, ரீசனிங் அப்கமிங்ல இருக்கு. ஓகே. சோ இப்ப மைண்ட் செட் ஆறீங்க. ரைட்டா? அந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சார்ட் ரெடி பண்ணிருங்க. எவ்வளவு முடிச்சிருக்கேன், எவ்வளவு அப்கமிங் இருக்கு. ரைட்டா? இத ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஏத்துங்க. அதுக்கப்புறம் அடுத்த 2 மாசம், அடுத்த 4 மாசம் இந்த அப்கமிங் ஃபுல்லாவே முடிக்கிறதுக்கு ஏன்னா ஃபுல் ஃபோர்ஸா இறங்கிருங்க. ஃபுல் ஃபோர்ஸா. அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்றேன். இந்த ஃபினிஷ் இருக்குல்ல, இந்த ஃபினிஷ் பண்ணீங்களா, இப்ப அடுத்த ஒரு இந்த குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா அடுத்த ஒரு 3 நாள் இந்த நோட்டிபிகேஷன் வரதுக்குள்ள என்ன பண்ணுங்கன்னா 2 நாளோ 1 நாளோ, ரைட்டா? அந்த வீடியோ லேட்டா கூட பாப்பீங்க. என்ன பண்ணுங்கன்னா இந்த ஃபினிஷ் இருக்குல்ல, ஃபினிஷ் ஒரு வாட்டி ஃபுல்லா ரீகேப், ஃபுல் ரிவிஷன் ரீகேப் மாதிரி பண்ணுங்க. ரீகேப்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சிலபஸ் எடுத்துக்கிட்டு இப்ப இந்தியன் பாலிட்டியா இப்ப முடிச்சிட்டீங்க அப்படின்னா, பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சும்மா சிலபஸ் எடுத்து சும்மா நீங்களே சிலபஸ் எடுத்துட்டு இப்படி பாருங்க. பார்த்துட்டு இங்க பாலிட்டி இருக்குமா, கீழே முகவுரைன்னு இருக்கும், அதாவது பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். சும்மா யோசிங்க. முகவுரை பத்தி எல்லாத்தையும் படிச்சோம்ல. ஆமா, முகவுரை இருந்தா அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துல ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கும். முகவரியில என்னென்ன வார்த்தைகளா இருக்கும், இறையாண்மைங்கிற வார்த்தை இருக்கும், சாவரின்டின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கும், சோசியலிசம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், சமதர்மமே, சுதந்திரமே, ரைட்டா? இந்த மாதிரி வார்த்தை, ஜஸ்டிஸ்,
இந்த வார்த்தைகள்லாம் இதுல இருக்கும், அதாவது என்ன சொல்றது, முகவரையில இருக்கும். முகவரையை வந்து சட்ட திருத்தம் செய்யலாம், முகவரைங்கிறது சட்ட திருத்தம் செய்யலாம் சொன்ன வழக்கு வந்து கேசவானந்தா பாரதி வழக்கு. ஏன்னா முகவரை வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதி தான் சொன்ன வழக்கு கேசவானந்தா பாரதி வழக்கு. அதை உறுதிப்படுத்தினது LIC ஆஃப் இந்தியா வழக்குன்னு சொல்லிட்டு சும்மா முகவரையா ஓகே ஒரு 10 பாயிண்ட் ஞாபகம் இருக்குப்பா, போப்பா முடிஞ்சு. அது என்னப்பா சேலன் ஃபியூச்சர்ஸா, என்னப்பா அரசியலமைப்பு சட்டமா, அடிப்படை உரிமை இருக்குப்பா, அடிப்படை கடமை இருக்குப்பா. ஏன்னா அப்புறம் வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டம் வந்து நெகிழும் தன்மையும் நெகிழா தன்மையும் வாய்ந்ததுப்பா, லென்த்தஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் பா. ஏன்னா அரசியல் சட்டத்தோட பிலாசபிக்கல், அதாவது இந்த நீதி, அதாவது இந்த என்ன சொல்றது, தத்துவம் சார்ந்த விஷயத்தை அமெரிக்கால இருந்து எடுத்துருக்கோம்ப்பா, நாடாளுமன்றம் சார்ந்த விஷயத்த யூகேல இருந்து எடுத்துருக்கோம், இங்கிலாந்துல இருந்து எடுத்துருக்கோம்ப்பா. புரியுதா உங்களுக்கு? இந்த மத்திய மாநில உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கனடால இருந்து எடுத்துருக்கோம்ப்பா சேலன் ஃபீச்சர்ஸ்ல. அப்புறம் என்னப்பா நீதித்துறை, எப்படிப்பட்ட நீதித்துறை, சுதந்திர நீதித்துறைப்பா, ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறைப்பா. சேலன் ஃபீச்சர்ஸ்ல ஒரு 15 பாயிண்ட் ஞாபகம் இருக்கு, போப்பா. அது யூனியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது யூனியன் ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி, அப்புறம் சரி வச்சு அடிப்படை என்னப்பா மேக்னா காட்டாப்பா, பகுதி 3பா, 12ல இருந்து 35பா, 12 இந்த ஆர்டிகல், 14 ரைட் ஈக்குவாலிட்டி, 15 வந்து அனைவரும் சமம், 16 வந்து வேலை வாய்ப்புகள் பாகுபாடு பார்க்கக்கூடாது, 17 தீண்டாமை ஒழித்தல். ஓகே ரைட், எல்லாம் ஞாபகம் இருக்குப்பா. அப்ப ரீகேப் பண்ணுங்க. அடுத்த 3 நாள் 2 நாள்ல பினிஷ்ட் டாபிக்ஸை ஃபுல்லா ரிவிஷன் அல்லது ரீகேப் பண்ணணும். புக்ஸை வச்சு படிச்சீங்கன்னா அப்படியே வேகமா புக்ஸை திருப்பிட்டே போங்க. ரைட் அவ்வளவுதான். ரைட்டா? ரொம்ப சிம்பிள். எக்ஸாமை கிளியர் பண்ணது ரொம்ப சிம்பிள். ரைட்டா? ஃபுல் ஃபோக்கஸ்டா கான்செப்ட கிளாரிட்டியோட படிச்சு டேட்டாஸை பிரெயின்ல ஏத்தி எங்கெங்கெல்லாம் ஷார்ட்கட்டை போட்டா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணது ரொம்ப சிம்பிள். குரூப் 2 குரூப் 4, குரூப் 2 பிலிம்ஸ் சொல்றேன், குரூப் 4 சொல்றேன். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் 5ஆம் திட்டம்னா ஓகே, ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் ரைட் பாரோ தோமர், செகண்ட் 5 மைல் பிஸ் பிளான், விவசாயம், தொழிற்சாலை, 3ஆம் 5 இயர் பிளான், சைனா வந்தாங்க, சைனா அடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பிளான் ஆல்ரெடி 1966 69 இந்திரா காந்தி போட்டாங்க. அப்புறம் 4th 5 இயர் பிளான், அப்புறம் 5th 5 இயர் பிளான், அப்புறம் சுழல் திட்டம், ரோலிங் பிளான், மொராஜி தேசாய் ஆட்சி வந்துச்சு. அது 6th 5 இயர் பிளான், கரிபி அட்டோ வந்துச்சு. 7th 5 இயர் பிளான் என்ன சொல்றது, எம்ப்ளாய்மெண்ட் டெக்னாலஜி வந்துச்சு. 8th 5 இயர் பிளான் LPG போட்டாரு நரசிம்மராவ். புரியுதா இல்லையா? அப்புறம் 9வது 5 இயர் பிளான் ஜஸ்டிஸ், ஈக்விட்டி, நீதி மற்றும் சமத்துவம் சார்ந்த வளர்ச்சின்னு சொல்லி சொன்னாங்க வாஜ்பாய். புரியுதா இல்லையா? 8 9 10வது 5 இயர் பிளான் 11 12 13 சொல்லிட்டு அதை நிதி ஆயோக் 2015. ஓகே ரைட், 5 இயர் பிளான் முடிஞ்சு. ஒரு ரீகேப் பண்ணுங்க, ஒரு ரீகேப். சிலபஸ் வச்சுட்டு எல்லாம் ஞாபகம் இருக்கா? புக்ஸ்ல படிச்சோம், புக்ஸ்ல வார்த்தைகள்லாம் ஞாபகம் இருக்கா? ஓகேப்பா ரைட்பா. சோ இதை ஃபினிஷ் டாபிக்ஸ் பண்றீங்க. இதே மாதிரி தான் ஆப்டிடியூடும். ஆப்டிடியூட் அப்படிதான். ஓகே, என்ன இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ் என்னென்ன ஃபார்முலாலாம் இருக்கு, என்னென்ன மெத்தட்லாம் படிச்சோம், டைம் அண்ட் ஒர்க் என்னென்ன மெத்தட் படிச்சோம், 2 மந்த் ஒர்க் பார்த்தோம், 3 மந்த் ஒர்க் பார்த்தோம், பார்ஷியல் ஒர்க் பார்த்தோம், அப்புறம் என்னது இந்த ஆல்டர்னேட் ஒர்க் பார்த்தோம், சம்பள கணக்குகள் பார்த்தோம், செயின் ரூல் சங்கிலி கணக்கு பார்த்தோம், அது ஃபார்முலாஸ்லாம் இருக்கு. ஓகே, போட்டு பார்த்தால என்னப்பா அப்படின்னு ரீகேப் பண்ணுங்க. ரைட்டா? சோ ஃபினிஷை கரெக்டா ரீகேப் பண்ணக்கூடிய காலகட்டம் இது. அதே மாதிரி தமிழ் யூனிட் 1 இலக்கணம் என்னென்ன படிச்சோம், இலக்கியம் என்னென்ன படிச்சோம் அப்படின்னு சொல்லி தமிழ்லையும் படிக்கிறோம். அதே மாதிரி அப்கமிங் பிளான் ஒரு திட்டமிடல் இருக்கணும். ஒவ்வொன்றும் எத்தனை நாட்கள் முடிக்க போறோம். இப்ப ஜியாகிரபி 15 நாள், ஹிஸ்டரி 15 நாள், ஐஎன்எம் 15 நாள், சயின்ஸ் ஒரு 15 நாள். ரைட்டா? இல்ல சயின்ஸ் சேர்க்கல, சயின்ஸ் ஒரு 15 நாள். நான் சொல்றது குரூப் 2 டார்கெட் பண்ணி ஒரு 2 மாசம் டார்கெட்டுக்கு சொல்றேன். குரூப் 2க்கு சொல்றேன். குரூப் 4 ஓகே 20 நாள் போட்டுக்கலாம். ரைட்டா? அது மாதிரி யூனிட் 2 4 5 6 10 நாள், ரீஸ்டிங் ஒரு 25 நாள். சோ அப்ப நமக்கு மைண்ட் செட்டும் என்ன கிளாரிட்டியும் முக்கியம். பொட்ல வச்ச மாதிரி பாஸ் ஆகணும், பொட்ல வச்ச மாதிரி படிச்சு முடிக்கணும். சோ அதுக்காக ஃபினிஷ் ரீகேப் பண்ணிட்டு அப்கமிங்க்கு நாட்களை குறிச்சு தேதியை குறிஞ்சிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த 3 நாள் ரீகேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஓகே, இத்தனை வேகன்சி ஓகேப்பா, இன்னும் ஃபுல் ஃபோர்ஸா இறங்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இத மனசுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லணும் நானு. அது என்ன அப்படின்னா, படிக்கிறப்ப இப்ப அப்கமிங்ல என்ன வருது, ஜியாகிரபி வருதா? இப்ப ஜியாகிரபி எடுத்துக்கோமே, ஜியாகிரபில சும்மா 10th ஜியாகிரபில ஒரு சாப்டர் எடுத்துக்கோ. படிக்கிறப்ப இந்த ஜியாகிரபில படிக்கிறப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணணுங்க. இப்ப பாலிட்டி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு அரசியல்வாதியா மாறி பார்க்கணும். இப்போ பிரசிடென்ட் பத்தி படிக்கிறேன்னா ஓகே, நான் ஒரு பிரசிடென்ட், என்னென்னலாம் பிரசிடென்ட்க்கு பவர் இருக்கு, குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு, பேரளவு தான் தலைவர், குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார், என்ன குவாலிபிகேஷன், யாருக்கு மாதிரி பதவி பிரமாணம் எடுக்கணும், என்னென்ன அதிகாரம் இருக்கு, நிர்வாக அதிகாரம் என்ன, சட்ட அதிகாரம் என்ன, பவர் என்னங்கிறத இந்தியா மேல பாலிட்டி அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈடுபாடோட பார்க்கணும். அப்பதான் பாலிட்டி பிரசிடென்ட் முடிச்சிடலாம். சோ பாலிட்டி படிக்கிறப்ப ஒரு பொலிட்டீஷியனா நீங்க திங்க் பண்ணணும். பார்லிமெண்ட், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், மக்களுக்கு இவ்வளவு உரிமை வழங்கியிருக்காங்க, மக்கள் கடமை, டிபிஎஸ்பி, மத்திய மாநில உறவுகள், அப்படி
எக்கனாமிக்ஸ் படிக்கிறப்ப ஒரு எக்கனாமிஸ்டா மாறிடணும். அந்த பண புழக்கம் எங்கிட்டலாம் நகருது, ஒரு ஒரு மணி சப்ளை எப்படி போகுது, ஒரு பண வீக்கம் இன்ஃபிளேஷன் ஏன் உருவாகுது, என்னென்ன நிறுவனங்கள் இருக்கு இந்தியால, பொருளாதாரம் சார்ந்த நிறுவனங்கள் என்ன, இந்தியா எங்கெங்கெல்லாம் கடன் வாங்குது, ஒரு நாடு கடன்ல தான் இயங்க முடியும். அப்ப எங்கெங்கெல்லாம் கடன் வாங்குது, IMF இருந்து வாங்குது, உலக வங்கியில இருந்து வாங்குது, உலக வர்த்தகத்துக்கு எந்த நிறுவனம் இருக்கு, WTO இருக்கு. சோ அப்ப ஒரு எக்கனாமிஸ்டா திங்க் பண்ணணும். அதே ஜியோகிராஃபி படிக்கிறப்ப நீங்க மேப் பக்கவா இருக்கணும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு இந்த லெசன் எடுத்துக்கிறேன், இது ஃபர்ஸ்ட் லெசன் நினைக்கிறேன். இதுல வந்து இப்ப இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் 2 சாப்டர் இருக்கு, ரைட்டா? இந்த ஜியோகிராஃபி படிக்கிறப்ப சில பேர் தவறு செய்வாங்க, சும்மா அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பாங்க, வேஸ்ட். மேப் தெரிஞ்சா மட்டும்தான், மேப் மைண்ட்ல இருந்தா மட்டும்தான் ஜியோகிராஃபி முடிக்க முடியும். இதான் உண்மை. இந்தியா மேப் அப்படியே தெரியணும், கேமரா மாதிரி பதியணும். இப்ப இம்மலைகள், இப்ப மேற்கு தொடர்ச்சி மலையா, இம்மலைகள் தீபகற்ப பீடபூமியின் மேற்கு விளிம்பு பகுதியில் காணப்படுகிறது அப்படிங்கிறப்ப அந்த மேப்ல ஓகே கீழே இப்படி ஒரு மேப் வருது, இந்தியா மேப், இது சவுத் இந்தியா வருது, இந்த இடம் ஃபுல்லாவே மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு ஃபுல்லாவே பா. அப்ப என்னென்ன ஸ்டேட்டுப்பா, கேரளா, கர்நாடகா, மேல மகாராஷ்டிரா, அது மேல கோவா, அது மேல குஜராத் பெல்ட் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையா, எப்பப்பா இவ்வளவு பெரிய மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆச்சரியப்படணும். புரியுதா உங்களுக்கு? நீங்க இது வீடியோ பார்த்து இல்ல பேக்ரவுண்டு வீடியோ என்ன எதுவுமே இருக்காது, சினிமோட்டோகிராஃபிலாம் இருக்காது. ஆனா நீங்களே கற்பனையில போட்டு பார்த்து அந்த மலை எவ்வளவு பெருசுடா அப்படின்னு இதாகணும். ஜியோகிராஃபி படிக்கிறப்ப சொல்றேன், மேப்போட. இவை மேற்கு கடற்கரைக்கு இணையாக செல்கிறது. ஆமா ஆமா, மேற்கு கடற்கரை, அங்க அரபிக்கடல் இருக்கு, அதுக்கு இணையா அரபிக்கடல் இங்க இருக்குன்னா அப்படியே இங்கிட்ட மலை இருக்கு. நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. இம்மலையின் வடப்பகுதி சாயத்ரி என்று அழைக்கப்படுகிறது. ஓ, மேற்கு தொடர்ச்சி மலையோட வடப்பகுதியை சாயத்ரிஸ்னு அழைக்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இன்னொரு பேர் சாயத்ரிஸ் போல, அப்படி, ரைட்டா? இது ஃபேக்ட் மைண்ட்ல ஏத்தணும். இதன் உயரமானது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்ல செல்ல அதிகரிக்கிறது. எது மேல இருந்து கீழே வர வர உயரம் அதிகரிக்குதா மேற்கு தொடர்ச்சி மலை. அப்பனா குஜராத்ல கொஞ்சம் குட்டி உயரமா அப்படி குட்டி குட்டியா இருக்கும் போல, மகாராஷ்டிரா வரப்ப கொஞ்சம் மீடியமா அப்படி வரும் போல மலை, அப்படியே கேரளா சைடு வரப்போ பெருசா வரும் போல. கற்பனை செய்யணும், மேற்குல இருந்து கிழக்கு வரப்ப, அதாவது வடக்குல இருந்து எங்க உயரமானது, வடக்குல இருந்து தெற்கு, நார்த்ல இருந்து சவுத் வர வர உயரம் அதிகரிக்குதுன்னா அப்படியே நீங்களே இமேஜின் பண்ணோம். குஜராத்ல குட்டியா இருக்கு, மகாராஷ்டிரால கொஞ்சம் பெருசாகுது, அதுக்கப்புறம் கர்நாடகால இன்னும் கொஞ்சம் பெருசு, கேரளால பலே பெருசு, பாகுபலி பெருசு அப்படின்ட்டு. புரியுதா? படிக்கிற ஜாலியா படிக்கலாங்க. நீங்க சும்மா இதை வந்து ஹைலைட் பண்ணிட்டு மேற்குல வந்து தெற்கு என்னது இது. ஆனைமலை, ஏலக்காய் மலை மற்றும் பழனி மலை ஆகியவை சந்திக்கும் பகுதியில் ஆனைமுடி சிகரம் அமைந்துள்ளது. ஆனைமுடி சிகரம் இதுவே எக்ஸாம்ல கேட்பாங்க, என்னென்ன மலைகள் சந்திப்பில் ஆனைமுடி சிகரம் கேட்டுருவாங்க, படிக்கிறப்ப கேட்டுருவாங்க. கேள்வியை நீங்களே எடுத்துடணும். ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை, இன்னும் 4 மலைகளை கொடுத்து 1 2 3 2 3 4 முடிஞ்சா? இந்த 3 லைன்ல ஒரு கேள்வி அமைச்சிட்டோமா? அப்படி, ரைட்டா? சோ 3 மலை. ஆனைமுடி தான் உயர்ந்த சிகரம். இங்க கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு ஜிந்தாங்காடான ஒண்ணு, அதுல குடுத்திருக்க மாட்டாங்க, ஆனா அதுல நீங்க நெட்ல பாத்தீங்கன்னா இருக்கும். மலைவாழிடமான கொடைக்கானல் பழனி மலையில அமைந்துள்ளது, நமக்கு தெரியும். கொடைக்கானல் பழனி மலை மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட்ஸ் தான். அதுமாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தென்மேற்கு பகுதியிலிருந்து வடகிழக்கு நோக்கி நீண்ட தீபகற்ப பூமியின் கிழக்கு விளிம்பு பகுதியில் ஈஸ்ட் சைட்ல ஈஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் கண்டினியூஸா இருக்கும், ஈஸ்டர்ன் காட்ஸ் டிஸ்கண்டினியூஸா இருக்கும், அதுல தொடர்ச்சியற்றதா இருக்கும், அது தொடர்ச்சியா இருக்கும். இம்மலை தொடர் பூர்வாதிரி என்று அழைக்க, அது சாயத்ரி, இது பூர்வாதிரி. அப்படியே அந்த கற்பனையில வெஸ்டர்ன் காட்ஸா தொடர்ச்சியா இருக்கும்பா, இது தொடர்ச்சியற்றதுப்பா. வெஸ்டர்ன் காட்ஸா மேல இருந்து கீழே வரப்பா உயர்ந்த சிகரம் மலை உயர்ந்துட்டே போகும்பா, ரைட்டுப்பா. இது சாயத்ரிப்பா, இது பூர்வதிரிப்பா. வெஸ்டர்ன் காட்ஸ் பக்கத்துல அரபிக்கடல்பா, இதுக்கு பக்கத்துல வங்காள விரிகுடாப்பா. புரியுதா உங்களுக்கு? வங்காள விரிகுடாப்பா. என்ன அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு பாயிண்ட் இங்க சொல்லல, அதாவது தென்மேற்கு பருவக்காற்று நேரா வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை தான் அடிக்கும், ரைட்டா? தென்மேற்கு பருவக்காற்று நேரா வந்து மேற்கு தொடர்ச்சி, அந்த பாயிண்ட் இங்க மிஸ் ஆகுது, ரைட்டா? அது குத்துருக்கணும், வந்து அடிக்கிறப்பதான் அது பசுமை ஆகும். மலைப்பொழிவு ஏன் மேற்கு தொடர்ச்சி மலை அதிகமான நதிகள் ஸ்டார்ட் ஆகுது, மலைப்பொழிவு அங்கதான் அதிகம். ஏன் அதிகமான விலங்குகள் தாவரங்கள்லாம் இருக்கு, ஏன்னா மலைப்பொழிவு அங்கதான் அதிகம். ஏன் அடர்த்தியா இருக்கு, ஏன்னா மலைப்பொழிவு அங்கதான் அதிகம். ஏன் மலைப்பொழிவு அங்க அதிகம், ஏன்னா தென்மேற்கு பருவக்காற்று வந்து அடிக்குது. ஏன் தென்மேற்கு பருவக்காற்று இந்திய கடல்ல இருந்து இந்தியாக்குள்ள நுழையுது, ஏன்னா காத்து எப்பவுமே ஹை பிரஷர் இருந்து லோ பிரஷர் நோக்கி நகருது. ஏன் காத்து ஹை பிரஷர் இருந்து லோ பிரஷர் நோக்கி நகருது, ஏன்னா சூரியனை பூமி சுத்தி வருது, அப்ப டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஆகுது.
ஏன்னு கேட்க 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 ரீவைண்ட் பண்ணிட்டு போறோம்ல, அங்கதான் சுவாரஸ்யமே இருக்கு. ரைட்டா? கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு அந்த அளவுக்கு தென்மேற்கு பருவக்காற்று சப்போர்ட் பண்ணாது. அதனாலதான் கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து ரொம்ப செழுமையா பசுமையெல்லாம் இருக்காது மேற்க கம்பேர் பண்றப்ப. ரைட்டா? அப்படி அப்படி மேற்கு தொடர்ச்சி மலையும் கர்நாடக தமிழ் கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை சந்திக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி சத்தியமங்கலம் சரணாலயம் இருக்குல்ல, அங்கதான் சந்திக்கும். அதெல்லாம் இங்க மிஸ் ஆகுது. நான் சொல்றேன், இப்படி சொல்றேன், ஒவ்வொரு பேராக்குள்ளேயும் வாழணும், ஒவ்வொரு லைனுக்குள்ளேயும் வாழணும். வாழணும்னு சொல்றேன், படிக்கணும்னு சொல்ல வரல. நீங்க வாழணும், பாலிட்டியாவா வாழணும், எக்கனாமிக்ஸா வாழணும், யூனிட் 6 வாழணும், தமிழ்நாடா வாழணும், தமிழா வாழணும், இலக்கணமா வாழணும், மேத்ஸா வாழணும், நம்பர்ஸா வாழணும், நீங்களாவே நம்பர்ஸா மாறணும், நீங்களாவே இலக்கியவாதியா மாறணும். நான் அதுதான் சொல்ல ட்ரை பண்றேன். ரைட்டா? இப்ப பாலிட்டி எடுத்துக்குவோம். சும்மா அந்த பாலிட்டி படிக்கிறப்ப இப்ப இந்த நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் அப்படின்னு ஒரு சாப்டர் படிக்கிறோம். அப்புறம் நாடாளுமன்றம் செட்டப் யோசிக்கணும். இந்திய நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுதல், நிர்வாகத்தினை மேற்பார்வையிடுதல், வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுதல், பொதுமக்கள் குறைகளை போக்குதல், மேலும் வளர்ச்சி திட்டங்கள், சர்வதேச உறவுகள், உள்நாட்டு கொள்கைகளை போன்றவைகளை விவாதித்தல் என பல பணிகளை செய்கிறது. இப்ப படிக்கிறப்பவே இந்த ஒரு பேரா படிக்கிறப்பவே கொஸ்டின் எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னு யோசிக்கணும். நாடாளுமன்றத்தின் பணிகள் யாவை? கீழே 4 ஸ்டேட்மெண்ட். என்னது? என்ன ஸ்டேட்மெண்ட்? வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுதல் முதல் ஸ்டேட்மெண்ட் 1. பொதுமக்கள் குறைகளை போக்குதல் 2. மேலும் வளர்ச்சி திட்டங்கள், சர்வதேச வளர்ச்சி திட்டங்களை விவாதித்தல் 3. சர்வதேச உறவுகள் 4. உள்நாட்டு கொள்கையை போன்றவைகளை விவாதித்தல் 5th. வந்துச்சா? 5 வந்துச்சா? 1 2 3 2 3 4 3 4 5 1 2 3 4 ஆல் முடிஞ்சா? கேள்வி நீங்களே எடுங்க. எதுக்குங்க டெஸ்ட் போட்டு எல்லா கேள்வியும் நீங்க ஆன்சர் பண்ணிட்டே இருக்கீங்க? 10 டெஸ்ட் போட்டீங்கன்னா 11 டெஸ்ட் நீங்க கேள்வி எடுங்க. ஆல் ஆன்சர். இப்ப நீங்க இதுல இருந்தா கேட்டிருக்காங்க. ஏன்னா ஆனா நம்ம எக்ஸாம்ல பாக்குறப்ப ஐயோ எங்கயோ போயிட்டாங்க, அவுட் சோர்ஸ் அப்படிலாம் இல்ல, இந்த இங்க எது கேட்டிருக்காங்க அவ்வளவுதான். இந்த 5 லைன்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த பொதுமக்கள் குறைகளை போக்குதல்லாம் நீங்க இது இங்க பாக்கல அப்படின்னா இங்க எக்ஸாம்ல இருக்கிறப்ப பார்லிமெண்டோட பவர், பொதுமக்களை குறைகளை போத்தல் வந்து கவர்மெண்டோட பவர் தானே, பார்லிமெண்டோட பவரா இருக்காதே. திணறுவீங்க, யோசிப்பீங்க கொஞ்சம். அதான் தரவா படிச்சு மைண்ட்ல ஏத்தணும். அது இல்லாம யோசிக்கணும், பார்லிமெண்ட் தான்ப்பா எல்லாமே. பொதுமக்களை குறைகளை போக்குதல் வந்து மத்திய அரசே யார் கண்ட்ரோல்ல? பார்லிமெண்ட் தானே. கண்டிப்பா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் முடிச்சு விட்டுறணும். ரைட்டா? அந்த மாதிரி சொல்ல வரேன் நான். இப்ப மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட நாடாளுமன்றத்துக்கே அதிகாரம் உண்டு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கா? இப்ப அவங்க கொஸ்டின் எடுக்கிறவங்க மாநிலத்தின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் போது மத்திய அரசு கையில் உள்ளது, மத்திய அரசுக்கே அதிகாரம் உள்ளதுன்னு சொல்லி போடுவாங்க. ரைட்டா? நீங்க யோசிப்பீங்க, மத்திய அரசுக்கு தான் அதிகாரம். ஓகே, கரெக்டா தான் இருக்கும் போல. ஏன்னா எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சதானே எல்லா ஸ்டேட்டையும் பவுண்டரியை மாத்துறாங்க அப்படின்னு. இல்ல, நாடாளுமன்றம் மத்திய அரசு அவங்களுக்கு சுயமா அதிகாரம் இல்ல. நாடாளுமன்றத்துல உட்கார்ந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணி, இப்ப நாடாளுமன்றம் உட்கார்னாலே எதிர்கட்சி வராங்கல்ல, எதிர்கட்சி ஓட்டு அவசியம் தானே. அப்ப எப்படி மத்திய அரசு மட்டும் முடிவெடுக்க முடியும்? மத்திய அரசு பிரதமர் மட்டும் எப்படி முடிவெடுக்க முடியும்? ஒரு பிரதமர் நினைச்சா என்ன தமிழ்நாடு 2 உடைக்க முடியுமா? இருக்காது. நாடாளுமன்றம் நினைக்கணும். அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா தப்பு, நாடாளுமன்றம் தான் இருக்கணும் இங்க. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இந்த ஒரு 2 லைன் புரியுதா உங்களுக்கு? அதான் இந்த சுவாரஸ்யம் முக்கியம். அதனால நான் மைண்ட் செட் பண்ணிட்டேன். 3 நாள் வரப்போகுது, 2-3 நாள் வரப்போகுது. ஃபினிஷ்டு, அப்டேட்டடு, அப்கமிங் பிரிச்சு விட்டுருங்க. ஃபினிஷ்டை ரீகேப் பண்ணி ரிவிஷன் பண்ணி முடிச்சிருங்க. 3 நாளோ 1 வாரமா முடிச்சிருங்க. அடுத்த ஒரு 20 நாட்கள், 45 நாட்கள் 50 நாட்கள்ல குரூப் 2 வந்தீங்கன்னா ஃபுல்லா அப்கமிங்கை முடிச்சு விட்டுருங்க. மொத்தமா ரிவிஷன் பண்ணி முடிச்சு விட்டுருவோம். அவ்வளவுதான். குரூப் 4 இருந்தீங்கன்னா நாட்கள் எடுத்துங்க, 2 மாசத்துல முடிச்சு விடுங்க. கடைசி 1 மாசம் ரிவிஷன் முடிச்சு விட்டுருங்க. ரைட்டா? கிளியரா இருக்கு, பிக்சர் கிளியரா இருக்கு. படிக்கிறப்பெல்லாம் சும்மா டயர்ட் ஆகாதீங்க, சும்மா போர் அடிக்கிறதுலாம் சொல்லாதீங்க. ரைட்டா? நீங்க எழுத்துக்களா பாக்குறப்பதான் போர் அடிக்கும். அது அப்படியே பிக்சரா இமேஜா கன்வெர்ட் பண்ணி வீடியோவா போட்டு பாத்தீங்கன்னா உங்க போரே அடிக்காது. ரைட்டா? தியேட்டர்ல உட்கார்ந்துருக்க மாதிரி பார்க்கணும். ஒரு புக்கை விரிச்சிட்டு நீங்க ஒரு தியேட்டர் ஸ்கிரீனை பாக்குற மாதிரி பார்க்கணும். ஒரு தியேட்டர் ஸ்கிரீனை பாக்குறப்ப அப்படியே பிரம்மாண்டமா அட்ரா அப்படி அந்த மாதிரி புக்கை பார்க்கணும். இட்ஸ் தியேட்டர் ஸ்கிரீன். நீங்க ஒரு படம் பாக்குறீங்கன்னு வச்சுக்கணும். ரைட்டா? ஒவ்வொரு எழுத்தும் காட்சிகள், அதுல காமெடி இருக்கும், அதுல ஃபைட் சீன் இருக்கும், அதுல பிஜிஎம் இருக்கும், அதுல எமோஷனல் சீன் இருக்கும். ஐஎன்எம்னா எமோஷனல் படம், ஜியோகிராஃபி அப்படின்னா ஒரு காட்சிகள் படம், என்ன சொல்றது, ஒரு நேச்சர் படம், இயற்கை படம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படம். பாலிட்டிங்கிறது அரசியல் படம். ரைட்டா? அப்படி அந்த கண்ணோட்டத்துல நீங்க அதை பார்க்கணும்.
ஸோ அதனால நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில் 8 பிரிச்சுங்க, ஃபுல் 8 hours படிச்சு முடிச்சிருங்க. அதில் சில ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் சார் எனக்கு சிக்கலாக இருக்கு அப்படின்னு சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுருந்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்னா நிறைய சிக்கல்கள் இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் படிக்கிறப்ப, ரைட்டா? ஏன்னா குழந்தைங்களை பார்த்துக்கிட்டே சமைச்சுக்கிட்டே படிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். ஸோ அதனால நீங்கள் காலையில் நைட்டுன்னு சொல்லிட்டு எப்படியும் பிரித்து வச்சிருப்பீங்க, காலையில் படிக்கணும் நைட்டு படிக்கணும், மைண்ட் செட் ஆனோம். ஸோ அப்போ நீங்கள் படிக்கிற அந்த டைமுக்குள்ள ஷார்ப்பா படிச்சிருது பெஸ்ட். நான் இப்போ சொன்னேன் இந்த மேற்கு தொடர்ச்சி மேற்கு அப்படியே யோசிச்சு படிச்சு முடிக்கிறது பெஸ்ட். முடிச்சு அப்படியே நீங்க சமைக்கிறப்ப யோசிச்சு பாக்குறேன், ஓகே அதை படிச்சோம் இது படிச்சோம், ரிவைஸ் பண்ணிக்கணும். அதே ஜாப் கோயர்ஸ் நைட்டு மட்டுமா, அதே மாதிரி அதே ஃப்ரெஷர்ஸ்னா ஃபுல் டைம். ஸோ அதனால 8 hours, ரைட்டா? ஸோ அதனால ஃபுல் ஃப்ளெக்ஸ்டா படிங்க. அடுத்த 4 மாசம் விட்டுறாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அடுத்த 4 மாசம் குரூப் 4க்கு விட்டுறாதீங்க, அடுத்த 2 மாசம் குரூப் 2க்கு விட்டுறாது. ஸோ இது நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். 3 நாள் வீடியோ லேட்டாக பார்த்தீங்கன்னா 2 நாள், இன்னும் லேட்டாக பார்த்தீங்கன்னா 1 நாள், இன்னும் லேட்டாக பார்த்தீங்கன்னா அந்த நாள்லேயே வந்துடும், ரைட்டா? சரி, ஓகே, அதுக்காக பார்ப்போம். ப்ளஸ் நம்ம கரண்ட் அஃபேர் சீரிஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இங்கே நம்ம சேனலில் கொண்டு போயிட்டு இருக்கோம், ஆப்பில் கிளாஸஸ் அப்படியே போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த குரூப் 2க்கு எக்ஸ்க்ளூசிவா 2 மாசம் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டடி பிளான் நம்ம இந்த குரூப் 2க்கு எக்ஸ்க்ளூசிவா ரெடி பண்றோம். அது நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் வரட்டும், அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் அதை போடுறேன். நோட்டிஃபிகேஷன் வந்த நாள்ல அதை நோட்டிஃபிகேஷன் சொல்லுவேன், அடுத்த நாள் அதை போவேன். ஓகே, ரைட்? பக்கா, ரைட்டா? ஃபினிஷ் அப்கமிங், ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகேவா? கண்டிப்பா கிளியர் பண்ணுவோம். 2026 நமக்கான காலம், தட்டி தூக்குவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.